எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவினில் ராகுவின் தாக்கம், அது ராகு ஒரு கிரகமாக 3ஆம் இடத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவின் மீது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய தாக்கம் இருக்கிறது. அந்த ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலே இருக்கிறார். ராகு 3ஆம் இடத்திலே பயணப்படக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய ஒரு நட்சத்திரம். இப்படி குரு ராகு தொடர்பு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கும் போது இந்த நிலையில சுக்கிரனும் அதே திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்துல 7ஆம் இடத்துல இணைந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் திருவாதிரையில இணைந்திருப்பதும் இதனால் எதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. முழுவதுமாக கேட்டு இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே பதிவிட்டு தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். தனுசு ராசி என்பர்களே, 7இல் குரு, 7இல் சுக்கிரன், திருவாதிரை நட்சத்திரம், சடன் சேஞ்சஸ். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஒரு முக்கியமான பண்பு, அந்த சமநிலையில அந்த பண்பு இருக்கும். அது அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். அதாவது படைக்கவும் செய்யும். எதை அழிக்கும்? எந்த விதமான தீய விஷயங்கள் இருந்தாலும் அதை அழித்து உடனடியாக அங்கு ஒரு நல்ல விஷயத்திலே அந்த நல்ல விஷயத்தால் அதை ரீப்ளேஸ் செய்துவிடும். ஆகையினால் நன்மையை தரக்கூடிய நிலை. நன்மையை நீங்கள் அடாப்ட் செய்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து சிக்கலை தந்துவிடக்கூடிய, பனிஷ்மெண்ட்டை தந்துவிடக்கூடிய அப்படி ஒரு ஆற்றல் பொருந்திய நட்சத்திரம். நீங்கள் முயற்சி, நல்லவற்றை நோக்கிய முயற்சி எடுத்தால், ஏனென்றால் அந்த முயற்சி எனும் சக்தியை தரக்கூடியதாக தான், சக்தி வடிவமான ஒரு விஷயம்தான் திருவாதிரை. இந்த திருவாதிரையில குரு சுக்கிரன் இணைந்து அந்த இணைவின் குரு பார்வையானது 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. அர்த்தாசிரம சனியாக 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போது உங்களுடைய அந்த 7 சனி காலத்துல என்னெல்லாம் தவறு நிகழ்ந்தது, எது இனிமேல் நிகழக்கூடாது என்று ஒரு முறை சீர்தூக்கி சீராய்ந்து பாருங்கள். நல்லவற்றை ஏற்று தீயவற்றை ஒதுக்கி விட வேண்டும் என்று தான் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையிலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம் கூட என்ன சொல்லும் என்றால், சட்டத்தின்படி, நெறிமுறையின்படி உங்களுடைய விஷயங்களை நன்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அது அறிவுறுத்துகிறது. அதையேதான் ரீவிசிட், ரீதிங்க், ரீடு அண்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப் என்று இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கிரன் இணையும் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இணைவினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய 11ஆம் நிலை லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில இருந்து செவ்வாயினுடைய பார்வை பலம் உங்கள் ராசியில இருக்கிறது. சரி, இந்த நிலை என்பது ஆகஸ்ட் மாதம் பாதி வரை என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் பாதி என்று சொல்வதை விட ஆடி மாத இறுதி வரை, சூரியன் ஆடி சூரியனாக இருக்கும் வரை இந்த இணைவில் இந்த சுக்கிரன் குரு இணைவு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும். அதன் பின்பு மாற்றம், நட்சத்திர மாற்றம் இந்த குரு சுக்கிரன் ஏற்படுத்தி கொள்ளும். ஆனால் இந்த பெயர்ச்சி ஆற்றலை, அந்த ஆற்றலை எப்படி தரும் என்றால் சில சமயத்துல உங்களை சோதிக்கும். தேவையற்ற சூழ்நிலைகளை வசீகரிக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் வீசும். இந்த வசீகரிக்கக்கூடிய ஆற்றலை வீசும் போது அந்த வசீகரத்திலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த நிலை என்பது சடன் சேஞ்சஸை தரும். அதிலே நல்லவற்றை ஏற்று தீயவற்றை ஒதுக்கி வெற்றியை காண்பதற்கான வழியை பாருங்கள். எமோஷனல் டர்புலன்ஸ், உணர்வு நிலைகளிலே ஏதோ ஒன்றை ஆசைப்பட்டு அதை பற்றி கொள்ளலாமா என்ற ஆசை இருக்கக்கூடாது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பு விஷயங்களில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்லபடியாய் பயன்படுத்தி வெற்றியை பெற வேண்டும். சைபர் தொழில்நுட்பங்களிலே வெற்றியை பெறலாம். சைபர் கிரைமிலே ஈடுபட்டீர்கள் என்றால், நான் சொன்னேன் அல்லவா, அந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சிவனுடைய ரூபமான ருத்ரன் அதற்கு கடவுள். பெண் தெய்வம் என்றால் துர்கை.
இந்த துர்க்கை, இந்த ருத்ரம், இந்த இரண்டுமே ரௌத்ரம் கொண்டது, கோபம் கொண்டு தீயவற்றை அழித்து விடும். ஆகையினால தீயவற்றில ஈடுபடக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பானவற்றில ஈடுபடக்கூடாது. மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஒரு குறியீடு தந்திருப்பார்கள் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில. அது வைரம் அல்லது டியர் டிராப்ஸ், கண்ணீர் துளிகளாக இருக்கும். நல்லவற்றின் மீது காதல் காமம் கொண்டு, தீராத மோகம் கொண்டு நீங்கள் செயல்படும் போது, தீராத காமம் தனியாத மோகத்தோடு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அதிலே செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், அதிலே உங்களுக்கு வைரம் போன்ற ஒரு அமைப்பு, வைரத்திற்கு என்ன மதிப்போ அப்படி ஒரு மதிப்பு, பொன்பொருள் கிடைக்கும். தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டால் டியர் டிராப்ஸ், சோகம் கிடைக்கும். அதனால் இந்த மனநிலையில அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களிலிருந்து வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும். வழக்கு வம்பு எல்லாம் இருக்கிறது என்றால் நல்ல தீர்வுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 7ல் குரு திருவாதிரையின் பின் இருக்கும்போது, ஏதோ ஒன்று ஒரு ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும், அல்லது ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள், உங்கள் எதிரினத்திலே இருப்பார்கள், எதிர்பாலினத்தவர் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மீது ஒரு ஆசையோ மோகமோ அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சில் மயங்கி தொழிலிலோ வியாபாரத்திலோ பணத்தை போடுவதோ, அல்லது உங்களுடைய மனதையோ பணத்தையோ போடுவதோ, போட்டு சிக்கலில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுதான் எச்சரிக்கை என்று இந்த பதிவை தருகின்றேன். இந்த நேரத்தில ஆழ்ந்த விஷயங்கள், குறிப்பாக உங்களுடைய மனதின் ஆழத்திலே இருக்கக்கூடிய ரகசியங்கள், அது நல்ல விஷயத்தை நோக்கியதாக இருந்தால் அது வெளிப்பட்டு அது செயல்படுத்தி வெற்றியை தரும். அதே சமயத்தில் ஏதேனும் தவறுகள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் என்றால் அதை வெளிக்கொண்டு காட்டி அசிங்கப்படுத்திவிடும் சூழ்நிலையும் கூட ஆகினாலே சில விஷயங்களில் நீங்களாகவே எதுவும் சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடாது. எச்சரிக்கையாக இருந்தால் தேவையற்ற ரகசியத்தை தேவையற்ற இடத்திலே சொல்லாதீர்கள். மந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பாதி வரை, ஆடிச்சூரியன் ஆவணி சூரியனாக மாறக்கூடிய நாள் வரை இந்த கிரகநிலை உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். கல்வி நிச்சயமாக அந்த முயற்சியின் பேர்ல வெற்றி என்பது கிடைக்கும். சகோதரர்கள் வழியில அவர்களை நல்லபடியாக நல்ல வார்த்தைகளை கூறி நல்ல பேச்சிலே அவர்கள் இயக்கும் போது நல்ல விஷயங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில உணவு பழக்கங்களிலோ அல்லது நடத்தை விஷயங்களிலோ ஏதேனும் தவறில ஈடுபட்டால் சிக்கல் தந்துவிடும். 7ல் திருவாதிரை நட்சத்திரத்திலே சுக்கிரன் இருக்கும்போது தேவையில்லாத பழக்கங்கள் இருந்தால் அது உடல் நிலையிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது என்று வேத ஜோதிடம் சொல்கிறது. குறிப்பாக அந்த ஆண் பெண் விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் ஈடுபட்டால் தேவையில்லாத நோய்கள், இந்த பாலின நோய்கள் எல்லாம் வருவதற்கு கூட வாய்ப்பு என்று வேத ஜோதிடம் சொல்கிறது. ஆகையினால் கவனம். பயணங்களை தேவையில்லாத நீண்ட நெடுந்தூர பயணங்கள் இருக்கிறது என்றால் அது தேவையற்ற பயணங்களை, சும்மா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் ஜாலியா என்றெல்லாம் செல்வது தவறு. அப்படியே சென்றாலும் உங்களுக்கு உரிமையானவர்களோடு செல்ல வேண்டுமே தவிர உறவு கூட அல்ல, நட்பு என்று யாரோடும் சென்றீர்கள் என்றால் அது சிக்கலை தரும். இரவு நேர பயணங்களை தனியாக வாகனங்கள் ஓட்டுவதை முழுவதுமாக தவிர்ப்பது இந்த காலகட்டத்திலே நல்லது. பர்சனல் கிளீனினஸ், அதாவது பர்சனல் ஹைஜீன், உங்களுடைய அந்த தூய்மை, சுய தூய்மைக்கு மிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்கள். பயண வேலைகளிலே வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய, வெளியூரிலே வெளி இடங்களிலே இருக்கக்கூடிய உணவகம், பெட்ரோல் பங்க் இது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்தும் போது சுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை என்றால் அது கழிவு சார்ந்த உறுப்புகளிலே பிரச்சனையை தந்து சிக்கலை ஏற்படுத்தும். இது கவனம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத முரண்பாடுகளிலும் கூட இப்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது தான் சிறப்பு. உங்களுடைய பொறுப்புகளை நன்றாக உணர்ந்து உங்களுடைய குடும்பத்திலும் வேலை செய்திருந்தால் வேலை இடத்திலும் இருங்கள். உங்களுடைய அன்றாட கடமைகளை தவறாது சரியான முறையிலே செய்ய வேண்டும். அன்றாட கடமைகளிலே ஏதேனும் வசியம், வசீகரம் என்று இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். யாரேனும் பெரிய வட்டி தருகிறேன் அல்லது பெரிய அளவிற்கு லாபம் தருகிறேன், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தருகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஒரு கார் தருகிறேன் என்றால் வேண்டாம் என்று விட்டு விடுவதுதான் இந்த நேரத்திற்கான அறிவுரை. காமம் தீராத காமம் வளர்ச்சியின் மீது உங்களுடைய உழைப்பு முயற்சியின் மீது வைப்பது வெற்றியை தரும்.
தேவையற்ற விஷயமெல்லாம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் ராகு 3ஆம் இடத்துல தனலாபத்தை தர காத்திருக்கும் போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இணைந்திருக்கும் போது சடன் சேஞ்சஸை நல்ல நிலையில தீயவற்றை அழித்து, இப்போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தீயவற்றை எது தீயது என்று ரீவிசிட் ரீதிங்க் உங்களுக்கே புரியும். அதை தவிர்த்து நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வது சிறப்பு. தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களை தாய் உள்ளத்தோடு தாய் அன்போடு நல்ல மதிப்போடு நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த குரு சுக்கிரன் இணைவில இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். இல்லை என்றால் தேவையில்லாத சங்கடத்தை தரும். உங்கள் ராசியின் மீது சனி வக்ர சனி பார்வை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, செவ்வாய் பார்வை, அந்த செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது. ஆகினால் சிறு தவறுகள் கூட பெரிதாக்கக்கூடிய ஒரு அசிங்கத்தை அவமானத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகினால் கவனமாக இருங்கள். மனதிலே நடராஜர் நனைந்து வழிபாடு செய்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள், துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் உங்களால் இயன்ற உதவியை தேவையானவர்களுக்கு செய்வது, அது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உதவியாக இருக்க வேண்டும். உணவு தருவது என்றால் உங்கள் உறவினருக்கோ நண்பருக்கோ அவர் சாப்பிடும்படியாக தர வேண்டும். வழியிலே போவதற்கு பார்சல் கட்டி தருகிறேன் என்றெல்லாம் ஷோ காட்டக்கூடாது. உண்மையிலேயே அது உங்களுடைய உறவினர், அவருக்கு கோடி பணம் வைத்திருக்கலாம். பசி என்று வீட்டிற்கு வரும்போது அவருக்கு உணவளிப்பது, பசியோடு ஒரு பசுமாடு வீட்டு வாசலிலே வந்து அம்மா என்று கத்துகிறது என்றால் அதற்கு உணவளிப்பது, இது போன்ற உதவிகள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை அகற்றி நல்வழிப்படுத்தும். காமம் தீராத காமம் என்பது எது உயர்வை தருமோ எது நல்லதோ அதிலே ஈடுபடுங்கள். தேவையற்ற மோகத்திலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக பெண்களிடம் மிக கவனமாக இருங்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். முக்கியமாக எதிர்பாலினத்தவரோடு ஒரு டிஸ்டன்ஸ் அல்லது ஒரு கட்டுக்கோப்பான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற விஷயத்திலே ஒரு லைன், ஒரு பவுண்டரியோடு இருந்தீர்கள் என்றால், ஒரு வரையறைக்குள் இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த நிலையில் காலத்தில் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்று தான் இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தனுசு ராசி என்பவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.